வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய 17வது சட்டமன்றத்தினுடைய முதல் முழுமையான கூட்டத்தொடர் நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஆளுநர் உரை, அதன் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானங்கள், அதை ஒட்டி முதலமைச்சர் விஜயனுடைய பதிலுரை இதுவரை சட்டமன்றத்தில் பார்த்த விஜயிலிருந்து சற்று மாறுபட்ட விஜயாக இன்று தெரிந்தார். ரொம்ப எக்ஸ்டெம்போரா கூட சில பதில்கள் எல்லாம் பேசுவது போல தெரிகிறது. விஜயனுடைய பதிலுரையை எப்படி பாக்குறீங்க சார்? பதிலுரையில கண்டென்ட் அதை பற்றியான தரவுகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணுங்க. ஆனா அப்பீலிங்கா இருந்துச்சு. அதாவது ஒரு ஸ்டைலிஷா இருந்துச்சு, நான் கன்வென்ஷனலா இருந்துச்சு. ரொம்ப மரபு சார்ந்து பதில் சொல்லாம, நீங்களே சொன்ன மாதிரி எக்ஸ்டெம்போர்னும் அதை எடுத்துக்கிடலாம், நான் கன்வென்ஷனலும் நம்ம எடுத்துக்கிடலாம். அப்போ முதலமைச்சர் பதிலுரை, அந்த பதிலுரையில குறுக்கீடுகள், எதிர்கட்சி தலைவரோட உரை, அதுல குறுக்கீடுகள், இந்த ரெண்டையும் சட்டமன்றம் அவாய்ட் பண்றதுதான் நல்லது. அது தேவையற்ற குறுக்கீடுகள் தான். அவர் பேச விட்டுருந்தா அப்படியே பேசி முடிச்சுட்டு போயிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். மேற்கொண்டு அவரு எக்ஸ்டெம்போரா காட்டின சைகைகள் எல்லாமே திமுக தரப்பை அவாய்ட் பண்ணிருக்கலாம். இதுல அடிப்படையில இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவர் ஸ்பெசிபிக்கா பாட்டினாரு கரூர்ல, அது வேற விஷயம். இப்ப பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாரு. பார்ட்டி ஃபண்டுனா எந்த பார்ட்டின்னு சொல்லல, ஆனா டைம் லைன் ஒண்ணு செட் பண்றாரு. 2017 இருந்து 2026 வரைக்கும் ஒண்ணு, 2017 இருந்து 21 வரைக்கும் நடந்த அதிமுக ஆட்சி. அப்போ பார்ட்டி ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருந்தா அவங்க பார்ட்டிக்கு சேர்த்து தான் அதை நம்ம சொல்ல முடியும். பாட்டிலுக்கு 10 ரூபா வேற, பார்ட்டி ஃபண்டு வேற இல்லையா? ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்கு. அப்போ அதிமுக தரப்பு அது எழுந்திருச்சு ஆட்சேபனை செய்ய வேண்டியதானே. திமுக தரப்பு எதுக்கு முந்திக்கிட்டு போனாரு? ஆதவ அர்ஜுன் அதை சுட்டி வேற காட்டினாரு. பார்ட்டி ஃபண்டு தானே சொன்னாரு, எந்த பார்ட்டின்னு சொன்னாரா அப்படின்னு. அப்போ இன்னும் கொஞ்சம் திமுக தரப்பு இன்னும் கொஞ்சம் தயார் நிலைமையில இருக்கணுமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா சட்டமன்றத்துல ஒரு நீண்ட அனுபவம் திமுகவுக்கு இருக்கு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களே 5 ஆண்டுகள் எம்எல்ஏவாக, அமைச்சராக, துணை முதலமைச்சராக பணியாற்றி இருக்கிறார். பக்கத்துல ஏவாவேல் எல்லாம் மோஸ்ட் சீனியர். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய திமுக தரப்பு உணர்ச்சி வசப்பட்டு இந்த பேரவையை அணுகிறாங்களா? உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த குறுக்கீடு, வெளிநடப்பை எப்படி பாக்குறீங்க? பொதுவா ஜனநாயக மரபுல வெளிநடப்பு பயன் இல்லைங்க. அதுவும் நேரலையில ஒளிபரப்பும் போது வெளிநடப்பு பண்ணி அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு சிஎம் அதை கமெண்ட் பண்றாரு. நான் இப்போ ஒரு ஆக்ஷன் காட்டலாங்களா, அவங்க இல்லையே அப்படின்னு. சபாநாயகரா அப்படின்னு அவரு சரி அப்படின்னு சொல்றாரு. அப்கோர்ஸ் அது ஒரு செட்டப் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா அதுக்கான இடம் நம்ம கொடுக்க கூடாதுல்ல. அரசியல்ல எவ்வளவுதான் திட்டினாலும் அது நமக்கு விழுந்த திட்டு இல்லைங்கிற மாதிரியான ஒரு முகபாவத்தோட இருப்பாங்கல்ல. நீங்க இந்த இடத்துல கலைஞரை சேர்த்து பார்க்கணுங்க. கலைஞரோட பல பதில் உரைகள், இல்லைன்னா சட்டமன்றத்துக்கு வெளியில போய் அவர் பதில் சொல்ற விதம். சரி, 80ல திமுக ஆட்சி பெரிய தோல்வி. 80 நான் அப்போதான் பத்திரிகையாளர் ஆகுறேன். தாய் அண்ணா, அது ரெண்டுமே எம்ஜிஆர் பத்திரிகை தான். ஜானகி அம்மாள் தான் எங்களுக்கு பப்ளிஷர். அப்போ திமுக தோல்வி அடைந்து விட்டது. எப்படி இது எம்ஜிஆர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாச்சு, எப்படி திமுக எதிர்கொள்ள போகுதுங்கும் போது கலைஞர் அதை எப்படி கையாண்டாருன்னா, அப்பதான் அந்த 5 விரலையும் விரிச்சு காட்டி உதயசூரியன் சின்னத்தை காட்டுற விஷயம் அப்பதாங்க வந்துச்சு. அது பெரிய அளவுக்கு ஒரு உணர்ச்சியை தூண்டுச்சு. உணர்ச்சியை தூண்டும் போது சட்டமன்றத்திலையும் எதிரொலிச்சது. எம்ஜிஆர் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும்னு நினைச்சாரு. இப்போ கலைஞர் 5 விரலை காட்டுறாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க வச்சு, அது பஞ்சமா பாதகன்னு அவர் சொல்றாரு அப்படின்னு எம்ஜிஆர் பதில் சொல்லிட்டாரு. பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. நாங்க அண்ணால அது பெரிய கொட்டலத்துல போடுறோம். கலைஞர் மீது எம்ஜிஆர் கடும் தாக்கு, பஞ்சமா பாதகன் என்று ஒத்துக்கொள்கிறார். இது எவ்வளவு பெரிய நெருக்கடி. கலைஞர் அதை ஒரு அழகா சமாளிச்சாரு. பெரம்பூர்ல தாங்க அது கூட்டம். அது ஒரு இந்த தெருப்பேரை மறந்துட்டாங்க, ராயப்ப மோலி ஸ்ட்ரீட்டோ அது மாதிரி ஏதோ ஒரு பேர் வரும். எல்லாரும் போயிருக்கோம். அது எல்லா பத்திரிகையும் போவோம் இல்லைங்களா. அண்ணாவும் போயிருக்கோம், அண்ணா தாயும் போயிருக்கு. கலைஞர் ரொம்ப கிளீனா சொன்னாரு. பஞ்சமா பாதகன்னு என்னைய முதல்வர் சொன்னாரு. அவரு பல விஷயங்களை மறந்துட்டாரு. இந்த நாட்டுல பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க, வரிசையா 5 அடுக்கிறாரு. அப்புறம் தமிழுக்கு வந்துட்டாரு. வளையாபதி, ஸ்ரீ சிந்தாமணி,
குண்டலகேசி எல்லாமே 5ஐ அடிப்படையாக கொண்டது. என்னோட 5 விரல்கள் உடன்பிறப்பே உதயசூரியனை மட்டும் குறிக்கவில்லை, அருமை தமிழையும் குறிக்கிறதுன்ட்டார். அவ்வளவுதான், அது அவுட் ஆயிடுச்சுங்க. அவுட் ஆயிடுச்சு. இதுல என்னன்னா அந்த நுண்மான் நுழைவுலம் தான் அதுல பாயிண்ட்டுங்க. அப்போ விஜய் பேசாமலே இருந்தாரு. ஏன் பேசலங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. முதலமைச்சர் பேசவே இல்லை, சும்மாவே உட்கார்ந்துருக்காரு. இப்ப பேசி முடிக்கும் போது அவரு சிஎம் ஸ்டோல் த ஷோன்னு ஆகி போயிருது இல்லையா? ஏன்னா சட்டமன்றம் நிறைவுற்று விட்டது. அப்ப இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் ஆட்டத்தொடரின் நாயகன் யார்? நாயகன் எதிர்கட்சி தலைவர்னு வந்திருக்கணும் நியாயமா. ஆனா அப்படி வரல. நாயகன் வந்து சிஎம்னு வந்துருச்சு. அப்போ திமுக வந்து அடுத்தடுத்த அரசியல் செய்வதற்கு ஒரு வலிமையான ஒரு தலைவரை அல்லது வலிமையான முதல்வரை எதிர்கொள்ள வேண்டும்ங்கிற நிலைமை வந்துருது. அது போக அவங்களுக்கு லெப்டினன்ட்ஸ், இப்போ ராஜ்மோகனோ இல்ல ஆதவ் அர்ஜுனோ, அவங்க சரியா அமைஞ்சிருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. ஏன்னா நீங்க சபாநாயகரை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு. செங்கோட்டையன் சீனியருங்க, அவரால் பல விஷயங்களை தெளிவா பேச முடியல. அதே போல செங்கோட்டையன் எந்திரிச்சா இவங்க வந்து வேறு சில கேள்விகளை செங்கோட்டையை நோக்கி கேட்க கூடும். ஆமா, அது ஒண்ணு. இன்னொன்னு, ராஜ்மோகனுக்கு ஒரு மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவரால் ஹேண்டில் பண்ண முடியுது. ஆதவ் வந்து அவரு மொரட்ட அரசியல் பண்றாரு. அப்படிதான் ஒரு அரசியல் அப்படித்தானே பண்ண முடியும், வேற வழி கிடையாதுங்களே. அப்ப அதை ரெண்டையும் அவங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாங்க. அப்ப திமுக தரப்புல 2 லெப்டினன்ட் வேணும்ல இதே மாதிரி. அந்த யாரு அவங்க? உதயநிதியோட 2 லெப்டினன்ட் யாரு இந்த கூட்டத்தொடர்ல? இல்ல. அது அந்த இடம் தான் எனக்கும் அது சிக்கலா தெரிஞ்சது. ஏவல் இருக்காருங்க, நீங்க அவர் மோஸ்ட் சீனியர், நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவரோட திருப்பி அடிக்கிற பதிலடிங்கிறது ஆதவ மேட்ச் பண்ணலைங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அதான் இப்போ நிறைய மரபு மீறல்ங்க. இப்போ உதாரணமா அது எதிர்கட்சி தலைவர் சொன்னது சரிதான். சபை முடிந்தது, நிறைவுற்றது நேற்றுக்கு. சபாநாயகர் அறிவிச்சிட்டாரு, அவ்வளவுதான், எல்லாரும் எழுந்திருச்சு வெளியில போக வேண்டியதானே, போயாச்சு. போன பிறகு வந்து சபை வந்து ராஜ்மோகன் வந்து அதுக்கு பதில் எல்லாம் சொல்றாரு, அதை சபாநாயகர் அலோவ் பண்றாரு. பெரிய தவறு. அப்போ இவங்க வந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கொண்டு வராங்க. பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கொண்டு வரும்போது முதலமைச்சர் உரைக்கு முன்னதாக ஒவ்வொரு திருத்த தீர்மானத்தையும் சபாநாயகர் வாசிக்கிறார்ல, வாசிப்பதற்கு முன்பு பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை சொல்லிட்டு, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நிலுவையில் இருக்கும்போது மற்ற நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடையாள வெளிநடப்பு பண்ணிட்டு திருப்பி வந்திருக்கணுங்க. சொல்றாரு, ஆனா அப்ப வெளிநடப்பு செய்யல. அந்த இடம் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்து. அவர் சொல்றாரு, அதுக்கு பிறகு பாயிண்ட் ஆஃப் ஆர்டருக்கு வந்து பிரசிடென்ஸ் இருக்கு, முன்னுரிமை கொடுக்கணும். அப்புறம் அது எல்லாருக்குமே தெரியுங்க. அவையே நிறைவுற்ற பிறகு எப்படி பதில் சொல்ல முடியும்? அது ஒரு காமன் மேன்ஸ் நாலேஜ் தான். இதுக்கு பெரிய சட்டமன்ற விதிகளை பற்றிய பெரிய புரிதல்லாம் வந்து காமன் மேனு கூட தேவையில்லை. அவைதான் நிரம்பி முடிஞ்சிருச்சுங்களா, அவை முடிஞ்ச பிறகு எப்படி பதில் சொல்ல முடியுங்கிற கேள்வியை எழுப்பிட்டு அதுல ஒரு அடையாள வெளிநடப்பு பண்ணிட்டு திருப்பி வந்திருக்கலாம். பண்ணியிருந்தா இது கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆரின் அதர்வேர்ட்ஸ் வந்து அசம்பிளி ப்ரொசீடிங்ஸோட ஒரு மேனேஜ்மெண்ட், ஆரின் இன்னும் தெளிவாக சொல்ல போனால் ஒரு கோஆர்டினேஷன், ஃப்ளோர் கோஆர்டினேஷன் இது வந்து தேவைப்படுகிறதோன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. இந்த 2 நாள் பார்க்கும்போது, நேரலையில பார்க்கும்போது நமக்கு ரொம்ப புரியுது இது. ஓகே, இன்னொரு 2 சம்பவங்கள். இப்ப லெப்டினன்ட்ஸ் 2 பேர் அப்படின்றது கண்டிப்பாக அவைக்கு உள்ள தேவைதான். நீங்க சொன்னது போல இப்ப தங்கம் தென்னரசு வந்து வெள்ளை அறிக்கை குறித்து அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாரு. கிட்டத்தட்ட அது ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி. ஒரு இளம் அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கு வந்து இவ்வளவு வேறு பத்திரிகையாளர்கள் இவ்வளவு பெரிய ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து ஒத்தாளா நின்று டிஃபெண்ட் பண்ணி பேசுறது அப்படின்றது வந்து, அதை எதிர்த்து பேசுறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். அதே போல சட்டமன்றத்துல சிவசங்கர் வந்து முதல் நாள் வந்து அந்த மறைக்கப்பட்ட நேரலையில வந்து எதிர்வாதங்களை கடுமையாக ஹேண்டில் பண்ணார். அப்ப அப்படியான இளம் முகங்களுக்கு ஆனா அவங்க வந்து ரொம்ப பேக் பெஞ்ச்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய இதே அசம்பிளி இதிலே வந்து கடைசிக்கு முந்தின சீட்ல தங்கம் தென்னரசு, இந்த பக்கம் கடைசிக்கு முந்தின சீட்ல சிவசங்கர். அது கேமரா காட்டும் போது தேடுற மாதிரி தான் இருக்கு. முன்னாடி இருப்பவர்கள் எல்லாருமே ஓ பன்னீர்செல்வம், கே என் நேரு, ஏவா வேலு, இந்த முகங்கள் தான் வந்து பளிச்சுன்னு முன்னாடி தெரியுறாங்க. அப்ப திமுக வந்து இவர்களைத்தான் முன்னிறுத்த விரும்புகிறதா, அல்லது இதுல என்ன மாற்றம் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? பெரிய மாற்றம் தேவைங்க.
ஏனென்றால் எதிர்த்தரப்பு பூராமே நீங்க என்னதான் ரீல்ஸ் கோஷ்டின்னு சொன்னாலும் அவங்க யங்கிஸ்தான் குரூப் இல்லையா? எஸ். நமக்கு இப்போ அவங்க முகங்கள் எல்லாம் மனசுல பதிய ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஏற்கனவே நம்ம பத்திரிகையாளர்கள் ஈஸியா கேட்ச் பண்ணிடுவோம். ஆனா பாக்குற பப்ளிக்கு வந்து மனசுல பதியுது இல்ல. ஓ இவர்தான் ராஜ்மோகனா, இவர்தான் ஆதவான்னு அப்படியே பதிய ஆரம்பிச்சிருது. இப்ப இவங்கெல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவரும் முதலமைச்சரும் ஒரே ஏஜ் குரூப் தான் அப்படின்னா, முதலமைச்சரோட லெப்டினன்ட்டோட ஏஜ் என்ன? 2 பேருக்கு இடையில ஒரு 10 வயசு டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி எதிர்கட்சி தலைவருக்கும் அவரோட லெப்டினன்ட்டுக்கும் இடையில 10 வயசு டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கணும்ல. அவங்க ஒரு 40ஸ்குள்ள இருந்தா தாங்க அது சரியா வரும். அப்பதான் அதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு அனுபவமும் இருக்கணும். அப்போ யாரை எங்க சீட்டிங் பண்றது, அப்படி சீட்டிங்னா ஐ மீன் உட்கார வைக்கிறது அப்படிங்கிறதுல திமுக தரப்பு இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். அது கொஞ்சம் கடினமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக பழமையான கட்சி, ஸோ சீனியாரிட்டிக்கு பெரிய மரியாதை இருக்கு. தாவேகாவுக்கு அந்த கம்பல்ஷன் கிடையாது. அவங்களே சொல்ற மாதிரி அது 2 வருஷம் ஓல்டு பார்ட்டி தான். அப்படிங்கும்போது எப்படி வேணாலும் ஷஃபிள் பண்ணலாம். அது ஈஸி, இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்த இடத்த திமுக எப்படி தாண்ட போகுதுன்னு எனக்கு தெரியல. நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படையாகவும் அதே நேரத்துல மறைபொருளாக உணர்த்த வேண்டியதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி.